எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ்! பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதுல என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றடை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஜான், உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. தட்டின் மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், பல சீஸா கேன படிக்கிற. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீஃப், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன செய்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட் குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு குண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது நான் கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றை வாணலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல,
நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன் எம்மா. பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாத்தீங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் ஷெஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த என அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை. வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆன்சர்ஸ் ஆகக்கூடும். பல்கியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி,
கிழவே ஃப்ரிஸ்யோவன ஃப்ரால வெட்டுறதில்ல பிரிஷோனா சூய எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி, நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலேயாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட்டாக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பி யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? ஆம், இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர், அவனுடைய பிடித்தவே. ஓ, பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். ஓ இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். ஓ, அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி. நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். ஓ, அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? NS för gag bara du på nya. I was worth a yellow when you think it. Fingers strike so schwierig na. I endly the coolest skittles så vågas på nya. The bind feather with the பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். ஓ, சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள்.
சரி, அது இப்ப கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக ஓ ஆம் 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 அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் எஸ் சேர்க்க போகிறேன். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம், இது வேலை செய்கிறது. இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். ஓ, என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? ஓ, அது நின்று விட்டது. ஓ, என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்? நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ, ஓ, என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக. நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் வாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்தேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்திட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸ். ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கு. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது. அவை மிகவும் முறுக்கு, மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ, காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி, பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது 2வது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ, இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. மீனை மேல வச்சு மீண்டும் உருட்டுங்கள். சரி, பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே. ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க.
அட அத பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இத வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போ அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருச்சுகள். ப்ளைஸ் நட்ஸ் கொஞ்சம் வந்து நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல் வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அடர் நர்ட் ஸ்தவம். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை! இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ்! நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள். நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா? ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ? ஓ நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஊரே நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. நீங்க தயாரா? எளிய ஒன்றை தொடங்குவதற்கு நான் சூழ்நிகரிக்கின்றேன். எனக்காக சில குக்கீகள் செய்து கொள்ளுங்கள். சரி, எளிதுதான். பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள் பப்ரோபுயம். முதலில் ஓமியன் துவான் செதுக்க வேண்டும். பின்னர் தூரிகையின் மீது திணிக்க வேண்டும். ஆனால் அது போதவில்லை. நான் சாதாரண கண்ணாடியில் நான் குக்கீகளை செய்வேன். அப்படியா? அவற்றை உடைமையில் வைக்கலாம். பின்னர் முடியும் வரை. வெப்பநிலை. நான் காத்திருக்கிறேன். எனது கண்ணாடி குளிர்ந்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சிறப்பு அச்சு உள்ளது. எப்படி இருந்தாலும் வெறும் நொறுக்கு தீனிகள் ருசியற்றவை. நொறுக்கு தீனிகள் சாக்லேட்டுடன் இருப்பது பலவிதமாக குளிர்ச்சி. இதை செய்ய நான் இந்த மில்கா சாக்லேட் பதக்கத்தை உடைக்க வேண்டும். அப்படியே எடு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு சாக்லேட் சிப்போனே வேணும். அதை குக்கி மேல் ஊற்ற வேண்டும். அப்படியே சொக்கு மிகுதியை நீக்குங்கள். கடாயில வைங்க. முடிஞ்சதா? மற்றவங்களுக்கு தொற்றாதுன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். நட்சத்திரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்தின் வடிவில் கோவில். நானுண்டு பிபி. இது எல்லாம் என் அட்விலேயே எண்ணுவாள். என்ன? நான் தூங்கிவிட்டேன்மா. குக்கீகள் தயாராக இருக்கும் நேரத்தை நான் தூங்க விட்டேன். ஹம்பீர், இன்னும் ஒரு வினாடி நேரமாக நான் எழுந்திருந்தால் அவை எரிந்து சாம்பலாகி செல்வது உறுதி. சரி, குக்கீகளை அலங்கரிக்க நேரம். முதலில் எனக்கு கொஞ்சம் பிரெட்சல்கள் தேவைப்படும். பின் நான் கண்கள் செய்ய பல ஓரியோக்கள் உள்ளன. ஆனால் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சாக்லேட் சீரப் பயன்படுத்தப்படும். அதுடன் இது உதவிகரமாக உள்ளது. வரை நீங்க நினைப்பது அதுவே தானா? அப்புறம் வேணா, அங்க M&M's கூட இருக்கின்றது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? மகவும் சரி. சாப்பிட்டு மகிழ்ச்சி. நீ என்ன பண்ண? நான் அவனுக்கு ஒரு சிறிய மிட்டாய் கொடுத்தேன். ஆனால் நீ எல்லா மிட்டாய்களையும் ஒரே சமயம் சாப்பிட்டுட்ட. உனக்கு வெட்கம் இல்லையா? எனக்கு 3 மிட்டாய்களே மீதி இருக்கின்றன. ஆனால் கவலை இல்லை, அவற்றால் நான் மூக்குகளை செய்வேன். நான் நினைக்கிறேன் இது மிகவும் அழகாக வந்துவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே ஆண் சுக்ரியவர்கள். அதே நேரத்துல என் குக்கீகளும் தயாராகிவிட்டன. ஆனால் அவற்றை இன்னும் ருசியாக நினைத்தால் நான் அவற்றுக்கு மேல் நுடலா விட்டு ஊற்றுவேன். அதன் பிறகு எனக்கு மார்ஷ்மெலோஸ் தேவை.
மார்ஷ்மெல்லோஸ் பெஸ்டர் டேஷத்தான் பாலியவச்சம் பொறிக்கையிட்டு அனோஸ்டட் வெர்ஷன் சர்பிக்கோனம் தக்கான ஒரு விரைவான வழி எனக்கு தெரியும். எவ்வளவு பயத்துல வழி கணேரா இருந்து அது கூட இப்போது மிகவும் அழகாக உடல் நல உள்ளது. குறைவாக உள்ளார். அவைகளை எண்ணெயில் பொரிக்கலாம். எனக்கு சில விதிகளை தேவை. அது போலவே அதை இப்போதே வறுக்கலாம். ஒரு சிறிய தீப்பெட்டி தீண்டல் கொண்டு அதை செய்வது அறவே முடியாதது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. எனவே எனக்கு பெரிய தீப்பெட்டி தேவை. அது என்னை நிச்சயமாக உதவும். இங்கே எதையும் தகிக்காதீர்கள். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். பயப்பட வேண்டாம். சரி, ஆனால் அது வெளியே செல்லலை. காத்திரு, நான் கிட்ட நல்லா இருக்கு. வாங்க. ஏன் தீயை அடைக்கலையா? எல்லாம் நான் இன்று என்ன பையன் எப்போ முடியாது. எனக்கு தோன்றுவது நான் சற்று அதிகமாக செய்து விட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு சுடும். ஆனால் நான் நிறுத்துகிறேன். நெருப்பு. எனது மார்ஷ்மெல்லோஸ் தயார். நான் அவற்றை குகில இடுவேன். நன்றி. அப்போ நான் ஒரு பெரிய குக்கி செய்வேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ருசியா தோணுங்க. அற்புதம். சுவாரஸ்யமா இருக்குது. நன்றி நண்பா. என் குக்கீகள் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். கிரீம் அவங்களும் சும்மா தன் ஃபைன் சோன் பிடிச்சும் எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுவேன். ஒரு பனி துளி. கிறிஸ்துமஸ் மரம். எல்லா விஷயங்களும் Jingle into the pre and Ferdinand. decided for this tytual கார்கர்தே நர். நான் என்னோட கிளப் படிக்கிறேன். அதை மட்டும் பாருங்க. இது மிக கியூட். சூப்பர். இது நான் நினைக்கிறேன் இது முயற்சி செய்யும். எவ்வளவு குளிர். எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா நான் ஒரு இனிப்பு பர்கருடன் தொடங்குவேன். இது போல இதுவரை நான் எதையும் பார்த்ததில்லை. அது ஒரு பயனோக்கு பயன்பாடு. அது எனக்கு பிடிக்கும். ருசியானது. சரி, அடுத்ததாக இந்த அழகான தாடி வரும். ஓ, அவற்றும் மிகவும் அழகாக இருக்கின்றன. முடிவாக எல்சாவின் குளிர்கால குக்கீஸ் எனக்கு மிகுந்த அவலாவுக்கு பிடித்தமானது. அதை KHKHல முன்போவுமே சவரிக்க வேண்டும். நான் நிறுத்த முடியல. எல்சா, இது அதிசயமாக இருந்தது. நண்பர்களே, இது நேரம் கணிசமாக 1. எல்சா. ஆமாம், நான் அதை பற்றி தெரிந்திருந்தேன். அடுத்த சுத்திக்கு தயாரா? பிரவுன், எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். நான் குடிக்க விரும்புகிறேன். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை இல்லை. சுவாரஸ்யமா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சமையல் செய்முறை தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப மிகுந்த சாக்லேட் காக்டெயிலாக இருக்குது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீமை எடுத்து அத எரி, நீங்க ஸ்டாயுற்ற வேண்டும். முழுவதும் உருகும். நன்றி. ஆனால் மட்டும் பால் போதவில்லை. போச்சு. கொஞ்சம் கோக் சேர்ப்பது மதிப்பு மிக்கது. வா, நான் அதை திறந்துட்டேன். இப்போது மேலே கொஞ்சம் நுடெல்லாம் சேர்க்கவும். இந்த கூறு எவ்வளவு சாக்லேட் போன்றது என்பதை கற்பனை செய்யுங்கள். சுவையாக உள்ளது. எஞ்சி இருப்பது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவதின்றியே. இத பாருங்கள். இப்போது நான் கண்ணாடியை தயார் செய்ய வேண்டும். அதன் விளிம்புகளை சாக்லேட் சிரப்பில் தடவி மர்ஷ்மெல்லோக்களை அலங்கரிப்பேன். ஃபீபி மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். எத்தனை ஹேங்கம். நான் மேலும் சைகை கோலங்கள் சேர்த்ததும் அவள் வெற்றியை எனக்கே ஒப்படைக்கப் போகிறாள். ஒரு சைகை கோலமாக நான் கஃபி வின்னை பயன்படுத்துகிறேன். ஒரு கிட்காட் சர்க்கரையை மற்றும் சில மால்டீசர்கள் எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறேன். அது சிலிர்க்க வைக்காதா? என் சாபர்கள் அப்படியாக. நீங்க என்ன தெரியும்? அது எனக்கு போதாது. கொஞ்சம் கூடுதலா ஓரியோவும் சாக்லேட் சிரப் கூட தேவைக்கேற்ப இருக்கும். இது பெரியதாக தெரிகிறது. ஐசா,
நான் மிகவும் ஊட்டமுள்ளதாக உள்ளது. நானே அதை கண்டிப்பாக குடிப்பேன். அற்புதம். ஆமா சைனா ஆசைப்படுறேன். எட்டோனோசி ரீட்டம்படி இருக்குது. பிரலாஷ் நான் என்னுடைய ஸ்டைலில ஏதாவது பண்ணுவேன். அதில் அந்த புழு பெரி சிரப் ஒரு கிளாஸ்ல ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அதை அடியில நல்லா பரப்பணும். அந்த லீலக்கி வித் கேண்டி and jersey pearls. They are penituliki variban. Reverser sirfirban. அவங்க கூட ஒரு உணவு பேரலா மாறுவாங்க. கண்ணாடிக்கான கூடுதல் அலங்காரங்கள். அது ஒரு கார் ஐடியா இல்லையா? பாருங்க அது அழகா இல்ல. இப்போது ஐஸ்கிரீம் கண்டிப்பாக அது கூட நீளமாக இருக்கிறது. இருக்க வேண்டும். பிரதி மோய்ஸ்ட் பிரேக்கிண்டி சாப்பிட வேண்டும். அடுத்தது குழந்தையும் வலை விட்டு கலந்துடுங்க. அதை கலந்துடுங்க. அவர்கள் இல்லை. ரெடி ஆயிருக்கு. அனைவரும் ஒரு சாதாரண வாழ்த்தை அளிக்கிறார். கிரீம். ஆனால் நான் ஒரு இரகசிய பொருள் வைக்கிறேன். அதாவது பனி துகள்கள். உண்மையானதும் மிகவும் சுவையானதும். இது எப்படி அழகா இருக்குது பாருங்க. சரியானது. குறி வைத்தேன். நான் முதலில் நான் ஹே, ஏன் துப்புகிறாய்? மன்னிக்கவும், நான் சும்மா விளையாடினேன். சரி, நான் ஒரு கண்ணாடியை சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதன் பின்னர் அதனை சாக்லேட் சிப்ஸில் மூழ்க விடுவேன். ஆம், என் காக்டெயிலின் மேல் பகுதி ஐஸ்கிரீமா இருக்கும். வெறும் வனிலா மட்டும் எனக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் பாதாம் அவர்களின் அனைத்து பால். நாங்கள் அதை தாண்டி இருக்கிறோம். பால் எங்கே? ஓ, இது இங்கே இருக்கிறது. இப்போ நான் தவற விடலாம். கலவையை ஊற்றிக்கோணும் அலங்கரிக்கணும். அலங்கரிக்க வேண்டியது கிரீம் கொண்டு. உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட்டை பயன்படுத்துங்கள். ஓ, என்னையும் பிளின்னையும் இப்படி அழகாக புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. சில உடல்நிலையில் இருக்கும் சாக்லேட் செய்ய எனக்கு ஒரு தீயே வேண்டும். அப்புறம் ஒரு கெட்டிலை வேண்டும். இதுல நான் அதிபண்டிதன். நான் ஆர்வமாக செய்த போவோ. அங்க வாங்க. நான் அதை செய்ய முடியும். ஏ, இப்போது நாங்கள் சாக்லேட்டை கேட்டிலில் விட்டு அது முழுவதும் உருகுவதற்காக காத்திருப்போம். இதை போடவும். சரி, ஒரு வெண்ணிறை சாக்லேட் ஜொல்லை நான் இந்த பிள்ளிக்கட்டிகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அம்பி இங்கே இனி பயனில்லை. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் இதையெல்லாம் செய்தேன். மான் கொம்புகளை சாக்லேட்ல இருந்து வரைந்து எடுப்பதுக்காக. எனது கருத்து என்னன்னா, இது செம்மையான காக்டெயில் அலங்காரம். செயல்களை கவனமாக எனவே இது சர்க்கரை தூவல்கள். இந்த வழியில் மிக்க அழகாகவும் மற்றும் மாத்திரை சாதுரியமாகவும் உள்ளது. சரி, ஜான் அல்லாதபடி இங்கு மிகவும் மூலிகையானது. நான் உறுதி செய்கிறேன் அது என் பதிவாக இருக்க போகிறது. அப்படின்னா முதலில் இந்த ஒன்றை முயற்சி செய்கிறேன். கொம்புள்ள ஒன்றை. இதன் மேல் பகுதி மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் இது போதுமானதல்ல. கூடையிலின் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்கலாம். இது பாருங்கள், நான் அதிகம் எதிர்பார்த்தேன். எனக்கு பாதாம் பிடிக்கல. அடுத்து நான் எல்சா செய்த இந்த குளிர்ந்த காக்டெயில சாப்பிடுவேன். மேல் பகுதி மீண்டும் என்னை நிராசப்படுத்தல. மேலும் காக்டெயில் உண்மையிலும் ரொம்ப சுவையானது. இது உண்மையில குளிர்ச்சியா இருக்குது. ஒரே செயல் மீதம் உள்ளது, அது சாக்லேட்டை முயற்சிப்பது. ஓ, அண்ணாவிட்ட இருந்தது. இது நம்பிக்கை அளிக்குது. இதுவரை எனக்கு அனைவரும் பிடிச்சுள்ளாங்க. நான் இதை இன்னும் முயற்சிக்கிறேன். ஓ, இது அற்புதமாக உள்ளது. இந்த காக்டெயிலை நான் இறுதி வரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக இதைவிட சுவையானதை குடிக்கவில்லை. மிகவும் நல்லது. எனக்கு தெரியும். அண்ணா, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது மிகவும் சுவையானதாக இருந்தது. ஹூரே!
நான் மிகவும் கடினமாக முயன்றதற்கு ஆச்சரியமில்லை. நண்பர்களே, நான் 3வது சுற்றில் ஸ்பகெட்டி வென்றேன். நீங்கள் அதை எனக்காக செய்து கொடுப்பீர்களா? தயவு செய்து எளிதாக. என்ன ஜெய் மெர்டன் எது உங்க ஸ்பெகெட்டியை நீக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்க முதலில் மாவை குழைக்க வேண்டும். இந்த யூனிட் அதை கையாள முடியாது. மாவையும் பாய்ச்சிருக்கோம். என்ன இந்த ஆள் யாரு? This is Leech. Trust you did. Always dries here. Hydro sand swaniger in fleas a day. Ari surfering sassy cancer every rounds with your crafty eyes cut the other worm. அட, இது ரொம்ப வசதியாக இருக்கு. அடி நம்ம இது குதிக்க வச்சா ஃபானில வச்சோனா And this following Enricing Church to the stairs party without a sea for rain. With sticker rice நீல நிறம் கொடுக்க போறேன். ஆயாகதானே the free to go on at your lamb. By for days to get Celestia Sarpom. என்ன Tinachas, das Art of Nicolai Ayachinungal Morel say a pokran. Aber if Nicholia sees Vigilance, I'd rather get and the noodles still sees Tundical up Sulu Vans. என் கருத்தில் இது அழகாக உள்ளது. ஆமா, ஆனால் எனக்கு தெரிகிறது நான் பாரம்பரிய ஸ்பெகட்டி பயன்படுத்துகிறேன். அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். முக்கியமான விஷயம், அதை நீண்ட நேரம் பிடித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகவும் கடினமாகும். அடுத்து இறைச்சி பயன்படுத்தப்படும். சரி, நான் இறைச்சியை குழைச்சு டெல்லியிலிருந்து மீட் பல்லார் புரட்சியா பழிவேன். இங்கே மீன்ஸ் மீட் பால்ஸ் துயரா இருக்கே. நினைக்கிறேன் போர்டில் வைக்கவும். இப்பொழுது நாங்கள் நிதிகள் சரியாக எனக்கு நிச்சயமாக அவங்க முடிஞ்சிட்டாங்க போல உணர்கின்றேன். ஆம், அவங்க மிகவும் சிறந்தவர்கள் மற்றும் கடினமாக உள்ளது. ஆம், என்ன செய்கிறாய்? Free Shakespeare and chat feature to use them. The tricky leader. ஆம், அது சார்ந்தது. ஃப்ரெட்டி சாதாரணமாக அயோரின் பிடிச்ச கெட்சப் சேர்க்கணும். மாஜே கண்டிப்பா அந்த பசிலை இலைய. இது மேலும் செம்மையா இருக்கும். இது இறுதியில் தொன்மையான மீட்பால் சாதோதனையா மாறியது. நான் உங்களைப் போலவே சமையல் செய்ய விரும்பவில்லை. நான் பிபிக்கு இனிப்பு ஸ்பெகட்டி செய்வேன். இதற்கு நான் வண்ணமயமான மாமரிலை துணிந்து நறுக்குவேன். அவர்கள் இல்லை. வணக்கம் ஜஸ்டி. அது போலத்தான் அவைகள் நூடுல்ஸ் போல இருக்கும். அதன் பிறகு நான் என் உணவை இனிப்பான மட்டார பழங்களால் அலங்கரிப்பேன். அந்த முக்கியமானதை துணிந்து பின்பு கெச்சப் மேற்சட்டியாக நான் முழுவதையும் சர்க்கரை ஊற்றுவேன். என் கருத்துப்படி இதுவரை அறிவில்லாத முறை. பிபி யார் வென்றது என்பதை முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். முதலில் நான் எல்சா வடிவிலான ஸ்னாஃப்ளேக் ஸ்பாகெட்டியை சுவைப்பேன். ஒப்புக்கொள்ள வேண்டும், இது நன்றாக தோன்றுகிறது, ஆனால் சுவை அந்த அளவுக்கு நன்றாக இல்லை. ஆம், அடுத்ததாக நான் கிறிஸ்டோபின் இறைச்சி உருண்டைகளுடன் ஸ்பகெட்டி சாப்பிட போறேன். இன்னைக்கு அதுவே எனக்கு வேண்டியது. மிகவும் பசிக்கிச்சு. எப்படி? சோய் அனிமர். வாவ், இது அளவான முறியடிப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாவே பிடிக்குது. ஒரே ஒன்னே மீதம் இருக்குது. அண்ணாவிட்ட இருந்து டெசர்ட் மார்மலேட் ஸ்பெகட்டி. எவ்வளவு நேரம்? அது மிகவும் சுவையாகவும் யோசனையும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது. ஆனாலும் இன்னைக்கு இன்னும் வெற்றி கெட்சப்புடன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மீட் பால்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ
சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிடம் ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான டோனட்ஸ்கள். காட்சி மட்டும் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டோன்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது.
நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். காய்ச்சல் பற்றி எடுக்கிறது. நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவர்சரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊதுகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமையாய் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchron saying, Hushane hand, creamer spray.
இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன் அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன் அதுவே சுவையா இருக்கும் சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம் ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதை செய்யவில்லை. ஓ சிப்பாமலை டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ. கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர். எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பாரு, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். அப்புறம் க்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக். அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். சரி, நீங்கள் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன்.
This is now Shireen Dodger. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சுஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. Siobhan Salsier Struan Saglet, Philip Hazard Pigel. Eildi, Saglet Surrey, Lake Clockreaper. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். And I kill Mrs. Becking. என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை சுவையாக இருக்கு. ஆம், சரி, ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிற சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால். பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக் கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன்.
எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ், நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா? நான் தான் விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? To make rice for it. Sir, pasta. Really circle for it. Good morning, எடுக்கிறோம். Horse kids audio. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? பிரின் ரொட்டவர் ஒரேஸ் for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டான்ட்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கள்? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமாதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? சரி, நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம்? அருமை. நான் எங்கே ஆரம்பிப்பது? எனக்கு ஒரு கேக் வேண்டும். உள்ளே திரவம் நிரப்பத்துடன்.
எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது. கேக் செய்ய தொடங்குகிறேன். கேக்கிற்கு மேல் கிரீமினை பிழிகிறேன். ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன். நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். அரே, இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து குடிக்க. ஓ, இந்த கேக் நாசமாயிருக்கும் போது என்னிடம் பந்து இருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான். அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ்! எனது கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே. கார்ன் தானியங்களை பானிலில் வாரி. ஓ, நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. வூஃப் வூஃப். இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி. ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி, என்ன செம்ம இனிமை. பெரிய பார்னி. நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் உருக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோள கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன்.
சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன உண்மையிலேயே? ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும். நான் பொற்கடலை மேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள், ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி வேண்டி எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி மகிழ்ச்சியா இருந்து நினைச்சி. என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃப்கரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது. அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும். அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது. மேல் ஒரு பர்கர் இருக்கிறது. காக்டெயில் ருசியாக இருக்கிறது. ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ, வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து